இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டான டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 5-6 ஸ்பூனு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நான் நல்லெண்ணெயில் தான் நான் சமைக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை எடுத்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கிட்டு லவங்கம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூனும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கணும். இதில் நல்லா சேர்த்துட்டு வதக்கணும். நீங்கள் இந்த டேஸ்ட்டே நமக்கு எதில் வருதுன்னா நல்ல வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் என்ன மசாலா போடுறோமோ நல்லா வதக்கி செஞ்சால் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வதக்கிறப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அப்படி நல்லா நம்ம எல்லாம் சேர்ந்தாப்பில் வதக்கினா தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இப்போது சேர்க்க போகிறோம். இதில் என்ன டிப்ஸ்னால், இந்த இஞ்சி பூண்டில் பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். அங்கே தான் நம்ம டேஸ்ட்டு வருது. ஓகேவா? நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுவீங்க சூப்பராக இருந்ததுன்ட்டு. இப்போ என்னென்னா இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த டேஸ்ட்டே வதக்கிறதுல தான் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ, அதாவது தக்காளி. அரை கிலோவுக்கு நீங்கள் 3 தக்காளி போடலாம், இல்லைன்னா சின்னதாக இருந்தால் 5 தக்காளி போடலாம். அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிடணும். இந்த பாருங்கள், இப்போ நல்லா சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு தான் நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணணும். நான் சொன்ன அளவு ஆட் பண்ணால் போதும். அதாவது சின்ன தக்காளின்னா 5 போடலான்னு சொன்னல, அந்த அளவுக்கு போட்டால் கூட போதும். போட்டுட்டு எல்லாம் இப்போ சேர்ந்தாப்பில் நம்ம கிளறி கொடுக்கணும். இது இதில் ஹைலைட்டே என்னென்னா, நம்ம நல்லா வதக்கி கொடுக்கறதுல தான் இருக்குது. பாருங்கள், கரண்டியில் கூட நல்லா ஒட்டிகிட்ருக்கு. அந்த மாதிரி நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். நல்லா அதை மசிச்சு விடணும். இப்போ இருக்கிற டொமேட்டோலாம் மசியறதுக்கே டைம் எடுக்குது. ஸோ அதை நீங்கள் பாருங்கள், இப்போ நல்லா பிரண்டு வந்திருக்கு பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு. இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் வதக்கி கொடுக்குறப்ப அந்த கடாயில் எதுவுமே ஒட்டாது. அந்த மாதிரி நம்ம பொறுமையாக செய்யணும். எந்த ஒரு சமையலுமே நிதானமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் ரெசிபி வரும். புரியுதுங்களா? அதனால் பொறுமையாக செய்யுங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை ஆட் பண்ணால் அது ஒரு ஹைலைட்டான ருசியை கொடுக்கும். எப்போவுமே சிக்கன் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸில் எல்லாமே எந்த சமையல் பண்ணாலும் அதில் கறிவேப்பிலை ஹைலைட் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஒரு 3 ஸ்பூன் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த கரம் மசாலா எது நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை பொறுமையாக நீங்கள் வதக்கி கொடுக்கணும். பாருங்கள் கைஸ், இப்போ எப்படி நான் வதங்கியிருக்கு பாருங்கள். அது வதங்குறப்பவே நீங்கள் எண்ணெய் பிரியறதும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சள் பொடி போட்டுட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகாத்தூளை அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன், அதாவது 1/2 kg நான் எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் நம்ம எப்போவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதாவது கல் உப்பும் மஞ்சளும் போட்டு கழுவி எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி தான் கழுவி எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் இப்போ வதக்கணும். அதை நம்ம மசாலா போட்டதெல்லாம் நல்லா அது கறிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வதக்கணும். வதக்கிறப்போ இன்னும் உப்பு நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா சிக்கன் நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு
அளவு பார்க்கணும். அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கா. இப்போ இன்னும் நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு பதம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கிளறி விடுங்க. இது பார்க்குறதுக்கு இப்போ எப்படி இருக்குல்ல, ஃபினிஷிங் அப்போ பாருங்கள் எப்படி செம்ம தூளாக வருதுன்ட்டு. ரியலாகவே இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து செக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி அடித்தூள் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.